ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிய தருணம் நம்முடைய மல்லியுமே கண் கலங்கிட்டாங்க சொல்ல முடியும். அப்படி என்ன நினச்சின்னு தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அன்னபூர்ணிமா பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் மனசுக்கு பிடிச்சவங்க யார் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி யோசிக்காத என் தம்பிக்கு என்னதான் பிடிக்கும், எனக்கு அடுத்து ரேணுகாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை அவரால் மறக்க முடியாது இருக்கிறது என்ன உண்மைதான். ஆனால் அவர் இன்னைக்கு உயிரோடு வாழ்கிறதே வெண்பாக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்முடைய விஜய் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. மல்லி நம்மளுடைய மல்லி எத்தனை நாள் கோவப்பட்டு இருக்கா. ஆனால் மல்லி ஒரு நாள் நம்ம மேலே கோவப்பட்டதில்லை. ஆனால் நம்மளை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா டாடா கடைசி போட்டி முடிஞ்சிருச்சு. இதில் மல்லி அம்மா தான் கரெக்டாக பதில் சொல்லி எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கண் கலங்கி அப்படியே எழுந்து போகிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டாங்க. அது விஜய் உயிரோடு இருக்கிற காரணமே வெண்பா தான். வெண்பா மேலே தான் உயிரே வச்சுட்டு இருக்காரு. அது வாழ்கிறதே வெண்பாக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம்மா கொடுத்தப்போ கண்டிப்பாக மல்லி தலையில் நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு எழுந்து போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அந்த அழுகை கண்ணால் திரும்பி பார்க்குறாங்க. இதை இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பார்த்து என்ன இவ எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டா இப்போ விஜயுமே இந்த மல்லியை திரும்பி பார்க்குறானே அப்படின்ற மாதிரி பார்த்ததும் இல்லாத நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி மல்லி, நீ என்னை அளவுக்கு அதிகமாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. உன்னை நான் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கணுன்றது எனக்கு சந்தேகம் தான். என்னும் கூட பிறந்த அக்காவை என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கல மல்லி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயம் நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ரெண்டு பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் அந்த அளவுக்கு வெளிவருதுன்னு தாங்க சொல்ல முடியும். இதை பார்த்து இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயிற்றெரிச்சல் சும்மா குப்புன்னு எரியுதுங்க. இந்த செங்கல் சோலையில் செங்கலை வேக வைக்க நெருப்பு போடுவாங்களே அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அது ரொம்ப கேவலமாக இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நான் பெரிய இடம் பெரிய சமூகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாலே கடைசியில் நம்ம மல்லிக்கிட்ட தோற்று இந்த ரஞ்சிதா கிட்ட பார்த்தீங்கன்னா ஏன் ராஜ்யமா போய் இவகிட்டலாம் தோத்துட்டீங்க, உங்களுக்கு உங்கள் தம்பியை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏன்டி உனக்கு என் தம்பியை பற்றி எதுவுமே தெரியல, நீ என் தம்பியை கட்டிக்க ஆசைப்படுறே. அவள் நேற்று அவளுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ இந்த வீட்டிலே இருந்து என்னத்தை கிழிச்ச, ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பாயிண்டா எடுத்து கொடுத்தியா, இதுதான் விஜய்க்கு பிடிக்காதுன்னு. நீ ஒரு தண்ட கருமாந்திரம், உன்னை வச்சுக்கிட்டு எப்படி என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, ஏதோ உன் வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாடுபட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அவளுடைய வாழ்க்கை நாசமா போயிட்டு போகுது. இவ கனடாவுக்கு கிளம்பி போனா நல்லா இருக்கும். நம்ம மல்லி விஜய் வெண்பாவது சந்தோஷமா இருப்பாருங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.